எதிர்ப்பு கொள்கை எல்லாம் கிடையாது. கடவுள் தான், நடத்துவதெல்லாம் கடவுள் தான். சட்டமன்ற தேர்தலில் அரசியல் இதுல வேணுமா? ஒரு பூஜைக்கு வந்திருக்கோம். சட்டமன்ற தேர்தலை அவர் பார்த்துக் கொள்வார். யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கறத தீர்மானிக்கிறது கடவுளுடைய செயல். மனுஷங்களை நம்பி பிரயோஜனம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. மனுஷங்களை நம்பி பெரிய ஆட்களை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 100 வருட பழமையான பைரவர் கோவிலில் சிறப்பு யாகம். சிவனின் அம்சமாக இருக்கும் சொர்ணாகர்ஷண பைரவர் வேண்டிய விஷயங்கள் நிறைவேற சிறப்பு யாகம். கும்பகோணம் பக்கத்துல செம்பிய வரம்புல சொர்ணாகர்ஷண பைரவர் திருக்கோவில் இருக்கு. கார்த்திகை மாதம் கால பைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு யாகமும் நடந்தது. இதுல இசையமைப்பாளர் கங்கை அமரன் மற்றும் பாண்டிச்சேரி உள்துறை அமைச்சர் யாகத்துல கலந்துக்கிட்டாங்க. பைரவருக்கு மொத்தமா 64 ரூபங்கள் இருக்கு. ஆனா இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் பைரவ ரூபம் கிடையாது. காரணம், இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் சிவனுடைய அம்சமா கருதப்படுறாரு. சுமார் 100 வருஷம் பழமை வாய்ந்த கோவிலா இந்த கோவில் கருதப்படுது. அதனால பைரவருக்கு அபிஷேகம்லாம் இங்க செய்ய மாட்டாங்க. அஷ்டமி எப்போ பாத்தீங்கன்னா யாகம் செய்வாங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. பைரவருக்கு அஷ்டமி நாட்கள்ல செய்யப்படும் யாகத்தோட பேரு தன ஆகர்ஷண யாகம். இந்த யாகம் ரொம்பவே சிறப்பானது. யாகத்துல முதலாவதா கருப்பு மிளகு போடுவாங்க. அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, முந்திரி இந்த மாதிரி சேர்ப்பாங்க. இந்த மாதிரி பொருட்களை பக்தர்கள் வந்து வாங்கி கொடுக்கணும். அண்ட் நமக்கு வந்து என்ன விஷயம் வேணுமோ அதை வேண்டிக்கலாம். யாகத்தப்போ மிளகு வெடிச்சது அப்படின்னா நம்மளுடைய நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்றது ஐதீகமாகவும் இருக்கு. அண்ட் இப்போ நடந்த இந்த யாகத்துல திருவாரூர் நாராயணபீடம் ஸ்ரீலஸ்ரீ குரு சிவாஜி சந்தோஷ சுவாமிகள் சன்னிதானம், இசையமைப்பாளர் கங்கை அமரன், பாண்டிச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் அப்படின்னு குடும்பத்தோட இந்த யாகத்துல கலந்துக்கிட்டாங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.